ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா எம்டிஎஸ் ரீசனிங் மார்க் 6 தான் பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். அதோடு சேர்த்து இப்போ கரண்ட்டாக கேட்குற ரீசனிங் மாடல் கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். புது கொஷினை சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எஸ்எஸ்சி, ஜிடி இல்லை எம்டிஎஸ்சில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாமா? லெட்ஸ் சால்வ் இட். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். A, B, C, D, E, F and G are sitting in a circular table. Okay, facing the center. Super. ஸோ எத்தனை பேர் ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிங்க? 2, 4, 6, 7 பேர். ஸோ 7 பேர் வரா மாதிரி ஒரு சர்க்குலர் டேபிள் போட்டுக்கிட்டு சென்டர் பார்த்த மாதிரி உட்காடுறாங்க. சூப்பர். எஃப் இஸ் அஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ நம்ம இங்கே ஏ போட்டால் கூட தேர்ட் லெஃப்ட் எஃப் வரணும். இப்போ இங்கே எஃப் போடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஏ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ ஜிக்கு செகண்ட் லெஃப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம ஜி போட்டோன்னா ஸோ ஜிக்கு செகண்ட் லெஃப்டில் ஏ வர மாதிரி ஆகிடுது. இந்த இடத்துல தான் ஏ இருக்கிறது. ஓகேங்களா? சூப்பர். தென் ஜி இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் இ. ஸோ ஃபைட்டர்ஸ், இங்கே இ போட்டால் தான் இமிடியேட் ரைட்டில் ஜி வராரு. ஓகே. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பி இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே டி போட்டால் தான் இமிடியேட் லெஃப்ட்டில் பி போட முடியும். ஓகேங்களா? பிகாஸ் வேறு எங்கேயுமே சிங்கிள் பொசிஷன் செப்பரேட்டாக இல்லை. தென் ரிமைனிங் என்ன லெட்டர் ஃபைட்டர்ஸ் போட முடியும்? ஜி போட்டாச்சு, ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, சி இருக்கா? எஸ், சி தான் ஆப்வியஸாக ரிமைனிங் இருக்குது. ஸோ சியோட பொசிஷனும் போட்டாச்சு. தென் கொஷினை பாருங்க. வாட் பொசிஷன் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு இ? ஓ, இலேருந்து எஃப் என்னவா இருக்காருன்னு கேட்குறாங்க. நம்ம எப்படிலாம் போடலாம்? தேர்ட் டு த ரைட்டு போடலாம், இல்லை ஃபோர்த் டு த லெஃப்ட் போடலாம். ஓகேங்களா? இப்போ தேர்ட் டு த ரைட் இருக்கான்னு பாருங்க. எஸ், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது தேர்ட் டு த ரைட்டு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். பட் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஃபார் த தமிழ் ஆடியன்ஸ். தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஏபிசி டிஇஎஃப் மற்றும் ஜி ஆகியோர் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா? சேம் தான். ஓகேங்களா? ஸோ 7 பேர் உட்கார மாதிரி போட்டுக்கிறீங்க. தென் எஃப் ஏக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். யார்? எஃப் ஏக்கு இடதுபுறத்தில் 3ஆவதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே எஃப் போடுறேன். ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிடர்ஸ். ஏ ஜிக்கு இடமிருந்து 2ஆவதாக அமர்ந்துள்ளார். யார்? ஏ ஜிக்கு இடமிருந்து. ஸோ அப்போ ஜிக்கு இடம் இருந்ததுன்னா ஜி இங்கே தான் போட்டோம்னா ஜிக்கு இடம் இருந்து 2ஆவதாக ஏ அமர்ந்துள்ளார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் போட்டுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், ஜி ஈக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளார். ஜி வந்து ஈக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் இமிடியேட். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் இ போட்டாகணும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபிட்டர்ஸ். பி டிக்கு இடதுபுறமாக அமர்ந்துள்ளார். ஸோ டிக்கு இடதுபுறம்னா அப்போ இங்கே தான் வந்து பி போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வேறு என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஐ பொறுத்தவரை எஃப்இன் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இலேருந்து எஃப் என்னவா இருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3 ரிமைனிங் இருக்குது சி தான், அது போட்டுருங்க. ஸோ இலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டு த ரைட்டு. ஓகேங்களா? ஸோ வலம் இருந்து 3ஆவது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்த செகண்ட் கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் வீடியோஸ். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நத்திங் டு வரி. சி, இந்த கொஷினை நல்லா பாருங்கள் டயக்ராமை. ஸோ இந்த சைன் பாருங்கள், உள்ளே பார்த்த மாதிரி இருக்கா? தென் வெளியே பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே பார்த்த மாதிரி. இப்போ கண்டிப்பாக வெளியே பார்த்த மாதிரி தான் வரணும். ஸோ அப்போ இந்த மாதிரி எங்கே வருதுன்னு பாருங்கள். ஆறு மாரி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயக்ராம் மட்டும்தான் வருதா? இல்லை, இங்கேயும் வருது. ஸோ 2 டயக்ராமில் மட்டும் தான் 6 மாரி இருக்குது. மிச்சம் இது 2த்தையும் நீங்கள் இப்போயே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த ஏரோ மார்க் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்குது. தென் 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? அகைன் 45.
தென் இப்போ now again 45னா இந்த டைரக்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிரர் பேஸ்டு கொஷின். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் டு தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்ன கோடு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்மளுக்கு கேட்குறது இ தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இ இருக்கான்னு பாருங்கள். எஸ், இ வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ எந்த நம்பர் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குன்னு செக் பண்ணால் வி கெட் த ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஸோ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்ட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஆப்வியஸாக 8 மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்குன்ட்டுன்னு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறது, ஆப்ஷன் 2வா? எஸ், ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின், உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் பியிலிருந்து ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, -1 பண்ணுறாங்க. இந்த சேம் வே ஓலேருந்து என்ன பாருங்கள், -1 தான். தென் என்லேருந்து எம்முக்கு -1 தான். ஸோ எம்லேருந்து -1 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், வி கெட் எல். ஸோ எல்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ண தேவையில்லை, பிகாஸ் நெக்ஸ்ட் லெட்டர் ஜின்னு இருக்குது. நம்ம தேர்ட் லெட்டர் போயிடலாம். ஸோ கியூலேருந்து அகெயின் பி, வாட், -1. ஸோ பியிலேருந்து ஓ -1, என் -1. ஸோ என்லேருந்து -1 பண்ணால் வி கெட் எம். ஸோ எம் இருக்கிற மாதிரி பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான், which is second option. So option 2 is the right answer for question number 4. ஓகேங்களா? now we move on to 5th question. ஓகேங்களா? ஸோ பட் இந்த கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், சைனை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. வாட் ஆன்சர் வி கெட், தட் இஸ் த கொஷின். ஓகேங்களா? சூப்பர். ஸோ 45 இருக்குது. இன்ட்டுக்கு என்ன போடுறாங்க, இன்ட்டுக்கு என்ன போடுறாங்க, டிவைட் சிம்பிளா? எஸ், டிவைட் சிம்பிள். ஸோ 3 போடுறோம். தென் ஆப்வியஸாக ப்ளஸுக்கு என்ன, -9 போடுங்க. மைனஸுக்கு +18 × 1. ஸோ ஃபைட்டர்ஸ் இது மல்டிப்ளை பண்ணால் வி கெட் 18. ஓகேங்களா? தென் ஆக்சுவலி இது ப்ளஸ்ஸு, யா, ஓகே, சூப்பர், நோ ப்ராப்ளம். தென் என்னப்பா, இதை கேன்சல் பண்ணோமா? கேன்சல் பண்ணால் 15 வருது. ஸோ இது டிஃப்ரென்ஸ் எடுத்தால் விட 9. ஸோ 15 ஒரு 9 எவ்வளோப்பா, 15 ஒரு 9 ஆட் பண்ணால் 24 வருது. ஸோ 24 இருக்கா ஃபைட்டர்ஸ்? செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின், நத்திங் டு வரி. ஓகேங்களா? தென் வி மூவ் டு 6th கொஷின். ஸோ 6th கொஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஸ்லாகிசம் கொஷின். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆல் டோர்ஸ் ஆர் லாக்ஸ். ஓகேங்களா? எல்லா கதவுகளும் பூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்போம். ஆல் டோர்ஸ் ஆர், இது வந்து டோரு, இது வந்து பூட்டு, லாக்கு. ஓகேங்களா? சம் லாக்ஸ் ஆர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பூட்டுகள் கைப்பிடிகள். ஸோ சம் லாக்ஸ் ஆர் ஹேண்டில்ஸ். ஓகே, போட்டாச்சுப்பா. ஸோ டயக்ராம் கிளியராக போட்டிருக்கோம். தென் வி மூவ் ஆன் டு கன்க்ளூஷன்ஸ், அதாவது முடிவுகளை பற்றி பார்க்கலாம். ஆல் ஹேண்ட்ஸ் ஆர் லாக்குன்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. லாக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் தான் வந்து நம்ம சொல்ல முடியுமே கண்டி, எல்லான்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகேங்களா? ஸோ அனைத்துன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே வந்து டேட்டா கொடுக்கல. ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் சொல்கிறதுக்கு, அதாவது சில ஹேண்ட்ஸ் ஆர் லாக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு டேட்டா இருக்குது கண்டி, அனைத்தும் சொல்கிறதுக்கு இங்கே டேட்டா இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு முடிவு, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு தான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தென் வி மூவ் ஆன் டு செகண்ட் கன்க்ளூஷன். நோ டோர் இஸ் ஹேண்டில்னு சொல்கிறாங்க. நோ டோர் இஸ் ஹேண்டிலா எப்படி சொல்ல முடியும்? தெர் இஸ் நோ டேட்டா, ரைட்? இங்கேருந்து உங்களுக்கு பார்க்கறதுக்குன்னா ஹேண்டிலுக்கும் டோருக்கும் டச் இல்லாமல் இருக்கலாம். பட் தெர் இஸ் நோ கேரண்டி டேட்டா, ரைட், அபவுட் திஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போது இதுவுமே தப்பு தான் ஃபைட்டர்ஸ். ஸோ 2 ஆப்ஷனுமே தப்பாக இருந்ததால், விச் மீன்ஸ் 2 கன்க்ளூஷனும் தப்பாக இருந்ததுனால நெய்தர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 2வா? எஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். தென் இங்கேயும் பாருங்கள், டேரெக்டாக நம்பர் கண்டுபிடிச்சா தான் நம்பர் கண்டுபிடிங்க. ஸோ நம்பர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ 17 மட்டும் சேமாக வந்திருக்கு. மேபி 17ஆக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் எடுத்து பார்த்துலாம், பிகாஸ் இங்கே பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் அடித்தீங்கன்னா 2, 32. ஓகேங்களா? ஸோ 32 டிஃப்ரெண்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த நம்பர்லேருந்து நம்ம 32 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மைனஸ் பண்ணுங்கள், இங்கே ஒரு 7 வருது, இங்கே ஒரு 1. ஸோ 17 வருது ஃபைட்டர்ஸ். அப்போ 17 வர மாதிரி 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒன்று தேர்ட் ஆப்ஷன் இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு மேட்ரு முடிஞ்சுது. ஸோ எல்லேருந்து வி. ஸோ ஃபைட்டர்ஸ் எல் பாருங்கள் 12, வி வந்து 22. ஸோ 10 ஆட் பண்ணுறாங்க. இந்த சேம் வே கியூலேருந்து ஏக்கு பாருங்கள், சேம் 10 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி இஸ் நத்திங் பட் 2. when we add 10 we get a 12, which is nothing but L.
ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ எல்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. இந்த 8th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் கோடட் சைன் தானே. ஸோ என்ன ஐ வாண்ட் ஃபுட்டு அப்படின்னா என்ன? ஸோ இந்தமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஃபிட்டஸ். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். பெப்பின் அதுதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பெப்பின் எங்கே வருதுன்னு பாருங்கள். எந்த கோடில் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா பெப்பின்னு. அதுக்கு என்னென்னலாம் கோட் பண்ணியிருக்காங்க? ஃபுட்டு அண்டு ட்ரிங்க்கு. இப்போ நீங்கள் ஃபுட்டுக்கும் அண்டுக்கும் ட்ரிங்க்குக்கும் என்னென்ன கோடுன்னு கண்டுபிடிச்சினாலே அந்த பெப்பின்கான வேர்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் அப்போ இங்கேயே ஃபுட் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயே ஃபுட் இருக்குது. ஸோ அப்போ இந்த கோடையும் லிங்க் பண்ணி பாருங்கள் எதனா ரிப்பீட் ஆயிருக்கான்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி லிங்க் பண்ணி பார்க்கும்போது டான்ஜர் இது ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ டான்ஜர் வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ டான்ஜருக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் ஃபுட்டு வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ டான்ஜரோட கோடு ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டு வராதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்பா. தென் இப்போ பெப்பினுக்கும் இந்த ப்ளூட்டோ. ஸோ ப்ளூட்டோ எதில் இருக்குன்னு பாருங்கள். ஐ வாண்ட் ட்ரிங்க் இதில் ப்ளூட்டோ இருக்குது. இங்கேயும் பாருங்கள் நம்மளுக்கு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கில் ட்ரிங்க் இருக்குது. ஸோ அப்போ ட்ரிங்க்கையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். தட் இஸ் ஃபார் ப்ளூட்டோ. ஸோ நான் ட்ரிங்க்கையும் கேன்சல் பண்ணிட்டேன்பா. இன்றைக்கி ரிமைனிங் என்ன இருக்குது? அண்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த அண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பினை கோட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு அண்டு இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அதை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன கேட்குறாங்க, என்ன கோடு கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு தென் கொஷினில் வந்து அந்த கோடு வந்து ரிப்பீட் ஆகிருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஸோ எந்த லெட்டர்ஸ்லாம் அதை மீன்ஸ் சேமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? நவ் வி மூவ் ஆன் டு 9th கொஷின். 9th கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ 11லேருந்து என்னப்பா பண்ணியிருக்காங்க? இன்ட்டு பண்ணுறாங்களா? எஸ், 11 into 6 பண்ணுங்கள். வி கெட் 66. இந்த சேம் வே 26 நீங்கள் இன்ட்டு 6 டைம் பண்ணுவோமா? ஸோ 6 டைம் பண்ணால் நமக்கு 36 ஒரு 6 இங்கே 12 ஒரு 15. ஸோ 1/6 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சேம் வே நம்ம ஒவ்வொரு நம்பராக எடுத்து 6 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பட் இங்கே பாருங்கள் யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்குது. ஸோ நீங்கள் 6 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 தான் வரணும் கடைசியாக. பட் இங்கே 2 வந்திருக்கு. நீங்கள் இப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நத்திங் டு வரி. இந்த சேம் 18 இருக்கா? ஸோ இந்த 8 வந்து நீங்கள் 6 மல்டிப்ளை பண்ணால் 48 தான். ஸோ அது வேலிட் தான். ஸோ அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 48 ஒரு 4, தென் 1 6 6 ஒரு 4 ஆட் பண்ணால் 10. ஸோ 108 வந்திருக்கு. 108 இருக்கா? இருக்குது. ஸோ விடஸ் அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ கரெக்டான கொஷின். ரொம்ப ஈஸியான லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இங்கே கொடுக்கல. ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் ஆன் டு 10th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ஷனும் பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள் 2 கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் தலைகியாக இருக்குது. அப்போ இது இப்போ எலிமினேட் பண்ணுங்கள். இதுவும் தலைகியாக இருக்குது. ஓகேங்களா? தென் இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்டு 4th ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. தென் அப்படியே ஒவ்வொரு நம்பர்ஸாக பார்த்துட்டு வாங்க ஃபைட்டர்ஸ். 1 2 1 கரெக்டாக இருக்குது. இங்கேயும் 1 2 1 கரெக்டாக இருக்குது. 3யும் கரெக்டாக இருக்குது. 3யும் கரெக்டாக இருக்குது. பட் இங்கே ஃபார்ம் ஃபைட்டர்ஸ் 4 மட்டும் வாட்டர் இமேஜ் படி கொடுத்துருக்காங்க தலைகியா. அப்போ இது தப்பு தான். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த 11th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? சூப்பர். ஸோ நம்பரை பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கே பார்த்தா தெரியுது. ஸோ மைனஸ் தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ என்ன மைனஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? -7 பண்ணுறாங்களா? எஸ். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 8லேருந்து 1 வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக -7 தான். தென் இங்கேயும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 4 வந்திருக்கு. ஸோ -7 தான் பண்ணுறாங்க. தென் இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? அகெயின் -7 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 2 2 7லேருந்து 7 மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 2 2 0 வருமா? ஸோ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். 2 2 0 வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இந்த கொஷினும். சிம்பிள் லாஜிக் தான் கொடுத்துருக்கீங்க ஃபைட்டர்ஸ். நத்திங் டு வரி ஆர் காம்ப்ளிகேட்டட், நத்திங். ஸோ இந்த 12th கொஷின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? லெட்ஸ் see it. ஸோ மிஸ்ஸிங் மீன்ஸ் அடுத்த இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 5th இமேஜ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே பாருங்கள், பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த சர்க்கிள் பாருங்கள், இங்கே வந்திருக்கு. ஒரு பொசிஷன் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கு. அப்புறம் பாருங்கள் இங்கே வந்திருக்கு. தென் இங்கே வந்திருக்கு. இப்போ டேரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கிற மாதிரி
இங்கே லெஃப்ட்டு டாப் கார்னரில் வரணும். ஸோ அப்படி வரா மாதிரி பாருங்கள், ஒரே ஒரு டயக்ராம் தான் இருக்குது. வேறு எதுனா இருக்கா நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வெறுமனே சர்க்கிளை வச்சு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளை வச்சு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நிறைய டைம் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாகவே வரும். ஓகேங்களா? நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு. வி மூவ் ஆன் டு 13th கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆல் கேபேஜஸ் ஆர் ரோசஸ். அனைத்து முட்டை கோசுகளும் ரோஜாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆல் கேபேஜஸ் ஆர் ரோசஸ் போட்டாச்சுப்பா. தென் ஆல் கேபேஜஸ் ஆர் துலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனைத்து முட்டைகளும் துலிப்ஸ். ஓகே, இதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ போட்டுடலாமா? இது எப்படி போகிறது பிரவீன் கேட்குறீங்களா? வெரி சிம்பிள், இவ்வளோ தான். ஸோ இது வந்து துலிப்ஸ் போட்டாச்சு. தென் கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபிட்டஸ். அட்லீஸ்ட் சம் துலிப்ஸ் ஆர் ரோசஸ். ஸோ கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இது ரோஸு, இது வந்து துலிப்ஸு. ஸோ கண்டிப்பாக டச் ஆகுதுல்ல. ஸோ கண்டிப்பாக குறைந்தபட்சம் சில துலிப்ஸ் வந்து ரோஜா வந்து வேலிட் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே அது புரியும். டயக்ராம் பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆல் ரோசஸ் ஆர் கேபேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் ரோசஸ் எப்படி கேபேஜாக இருக்க முடியும்? சின்ஸு ரோசஸ்குள்ளே தான் கேபேஜ் இருக்குது. அப்போ எல்லா கேபேஜையும் ரோஸ்ன்னு சொன்னால் வேலிட் இருக்கேக்காண்டி எல்லா ரோஸும் எப்படி கேபேஜ்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கே முரணாக இருக்கா படிக்கும்போது? ஸோ அப்போ இது வந்து தப்பு தான். ஸோ 2வது முடிவு தப்பு. முடிவு 1 மட்டும் சரி. அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். தென் வி மூவ் ஆன் டு 14th கொஷின். ஸோ நியூ மாடல் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி பேட்டர்னில் புதுசாக கேட்குற கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணிட்டு பார்ப்போமா? லெட்ஸ் see it. இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பப்ளிக் ஸ்மோக்கிங் ஹேஸ் இன்க்ரீஸ்டு இந்த கரண்ட் இயர்ஸ். ஓகேங்களா? சூப்பர். நடப்பு ஆண்டில் மக்களுக்கிடையே புகைப்பிடித்தல் அதிகரித்துள்ளது. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு, நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான என்ன சொல்கிறது முடிவுகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை செலக்ட் பண்ண போகிறோம், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கவர்மெண்ட் ஷுட் பேன் பப்ளிக் ஸ்மோக்கிங். ஸோ இது வந்து பாருங்கள், கவர்மெண்ட் ஷுட் பேன் பப்ளிக் ஸ்மோக்கிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வேலிட் தானே? ஸோ யோசிச்சு பாருங்கள், ஸ்மோக்கிங் வந்து குட்டா? இப்போ ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேடு, அதை நம்ம கண்டிப்பாக பேன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நன்மை செய்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ விச் மீன்ஸ் கவர்மெண்ட் ஷுட் டூ திஸ் திங். ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சாலும் இது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மக்களுக்காக புகைப்பிடிப்பதை அரசு தடை செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஸோ இது வேலிட் தான், நம்ம படிக்கும் போதே தெரியுது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பிரிட்டிஸ். கவர்மெண்ட் ஷுட் கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஹில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஸ்மோக்கிங். ஸோ என்ன சொல்லணும்னா, கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. மக்களுக்காக புகைப்பிடித்தல் ஏற்படும் தீமைகள் குறித்து அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஸோ விட் அப்போ ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு லாஜிக்காக தான் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஷின். நவ் வி மூவ் ஆன் டு 15th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். A research found that if high school students get 8 hours of sleep instead of 6 hours before exam, then their marks improved 20%. அதாவது என்ன சொல்லலாம்னா, ஸோ தமிழில் படிச்சிடறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தேர்வுக்கு 6 மணி நேரத்திற்கு முன்பு தூங்குவதற்கு பதிலாக 8 மணி நேரம் தூங்கினால் அவர்களின் மதிப்பெண் 20% அதிகரிக்கும் என்று ஒரு ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது. அதாவது எக்ஸாம் நடக்கிற டைம்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 8 ஹவர் தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, 6 மணி நேரத்துக்கு பதிலாக. ஏன் பிரவீன்னா, ஸோ 8 ஹவர் தான் வந்து குட் ஸ்லீப். ஓகேங்களா? 6 மணி நேரம்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. 8 ஹவர் ஸ்லீப்னா பாடிக்கு வந்து ரொம்ப ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரெயினும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். விச் மீன்ஸ் உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும் அக்கார்டிங் டு த கொஷின்ஸ். ஸோ அதனால் உங்களோட மார்க் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நவ் வி மூவ் ஆன் டு கன்க்ளூஷன்ஸ், அதாவது முடிவுகள். ஸோ ஃபஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் பெட்டர் தென் 6 hours ஆஃப் ஸ்லீப் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட்ஸ் பெட்டர் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னதை தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாணவர் சிறந்த மதிப்பெண்களை விரும்பினால், அதை பெற விரும்பினால் 6 மணி நேரம் தூக்கத்தை விட 8 மணி நேரம் தூக்கம் சிறந்தது. ஸோ ஃபைட்டர்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் தான். விச் மீன்ஸ் இது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் முடிவு ஒன்று வேலிடாக இருக்குது. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்டு ஆஸ் ஆல் எக்ஸாம்ஸ் ஆர் டஃப். ஸோ டஃப்பாக இருக்கும், இல்லை ரொம்ப மன வேதனையாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குன்னு இதை பற்றியுமே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை.
உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்து தேர்வுகளும் கடினமாக இருப்பதால் மாணவர்கள் அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். இது பத்தி எதுவுமே ஸ்டேட்மெண்ட்ல பேசல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாருங்க ஃபிட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் ஆன் டு 16th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபிட்டர்ஸ். பிளட் ரிலேட்டட் கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போமா? லெட்ஸ் see it. பாயிண்டிங் டு ஃபோட்டோகிராஃப் அமித், ககன் செட். ஓகேங்களா? ககன் தான் சொல்றாரு. இஸ் சிஸ்டர்ஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் மை டாட்டர்ஸ். அது ககனோட. ஓகேங்களா? ஸோ ககனோட மை டாட்டர்ஸ் மதர். இன்னைக்கு டாட்டர்ஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர். டாட்டரோட மதர் இருக்குது. அப்போ இவர் வந்து மேலே இருக்கும், இவங்க ஃபீமேலாக இருக்கும். மதர்ஸ் ஹஸ்பண்ட்னா இவர் தான், இவரோட ஃபாதர். ஓகேங்களா? வெயிட்டு, இவரோட ஃபாதர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. பட் இது இப்போதைக்கு நோட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? இவரோட ஃபாதர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் சிஸ்டர்ஸ். யாரோட? அமித்தோட சிஸ்டர்ஸ். அப்போ அமித்தை போடுங்க. அமித்தோட சிஸ்டர்ஸு மதர்ஸு ஹஸ்பண்டா யார்? இவரா. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கே புரியுது ஃபைட்டர்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்போது ககனோட சிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ககனும் சிஸ்டரு அமித் இவங்க எல்லாருமே வந்து சிப்ளிங்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் இது ஒரு சைடாக போட்டாச்சு. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுதா? வேறு எதனா இருக்கா இதில் பேசுறதுக்கு? வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சூப்பர். தென் இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் இந்த எம் இருக்கணும். இந்த எஸ்சிஏ மட்டும் நம்ம இந்த சைடு போட்டோம். அவ்வளோதான். நவ் கொஷின் என்னன்னு பாருங்கள். ஹவு அமித் இஸ் ரிலேட்டட் டு ககன். ஸோ அமித் வந்து ககனுக்கு என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள். என்னன்ட்டு பிரதர் தானே வருது. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியுது ஃபைட்டர்ஸ் பிரதர் தான்ட்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு நீங்களே நிறைய கொஷின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இதை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டி ஆஸ் அ 2 சன்ஸ் நேம்லி என் அண்டு எல். ஓகேங்களா? ஸோ இப்போ டீக்கு வந்து 2 சன் இருக்கான் ஃபைட்டர்ஸ். என் எல். அதுவும் போலாச்சு. டீக்கு 2 மகன்கள் உள்ளனர். அவரது அதாவது என் மற்றும் எல் போட்டாச்சுப்பா. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். எஸ் இஸ் த ஒன்லி சைல்ட் ஆஃப் இஸ் ஃபாதர். ஸோ எஸ் தான் வந்து ஒன்லி சைல்ட் ஆஃப் இஸ் ஃபாதர். அது எங்கன்னு இப்போ தெரியல நம்மளுக்கு. ஓகேங்களா? தென் ஆர் அண்டு எஸ். இங்கேயும் பாருங்க, எஸ் அவரது தந்தையின் ஒரே மகன். அதுவும் இப்போதைக்கு தெரியல. தென் ஆர் மற்றும் எஸ் ஆர் கிராண்ட் சில்ட்ரன் ஆஃப் டி. ஓகேங்களா? ஸோ ஆர் எஸ் கிராண்ட் சில்ட்ரன் ஆஃப் டீன்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன பண்ணலாம்? இங்கே தமிழ்லையும் பாருங்கள், ஆர் மற்றும் எஸ் ஆகியோர் டீயின் பேர குழந்தைகள். அப்போ இங்கே இவரோட சைல்டு வந்து ஆறுன்னு இப்போதைக்கு கெஸ் பண்ணி வைப்போம். இவரோட சைல்டு வந்து எஸ்ன்னு கெஸ் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பி இஸ் எல்ஸ் ஒய்ஃப். ஓகேங்களா? அப்போ எல்லோட ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? அதை போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எம் இஸ் த மதர் ஆஃப் எஸ். எம் இஸ் த மதர் ஆஃப் எஸ். ஸோ இங்கே பி வந்ததுனால சின்ஸ் அப்போ இங்கே தான் நீங்கள் எம்மு போட்டாகணும். ஸோ எம் வந்து பார்த்தீங்கன்னா யார்? மதர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைட்டர்ஸ் அப்போ இது வந்து எஸ், இங்கே ஆறு கிடையாது. அப்போ இதுதான் ஆறு. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஹவு என் இஸ் ரிலேட்டட் டு ஆர். என் வந்து ஆருக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே கொஸ்டின்லேயே பாருங்கள், என் என்பது ஆருடன் எவ்வாறு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்லேருந்து ஆறு பார்க்கும்போது என்ன ஃபைட்டர்ஸ் வருது நம்மளுக்கு? அப்பாவுடைய என்ன சொல்கிறது, சகோதரர். அப்போனா என்ன? அங்கிள் தானே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ அங்கிள் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்த 18th கொஷின் எப்படி சால்வ் பண்ணிடுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒரு கடிகாரம் நிமிடத்திற்கு 5 வினாடிகள் அதிகரித்து காலை 6 மணிக்கு சரியாக அமைக்கப்பட்டது. சரியான நேரம் மதியம் 12 மணி எனில் கடிகாரத்தில் காட்டப்படும் நேரம் என்னவாக இருக்கும்? ஓகேங்களா? ஸோ அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 5 செகண்ட் ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு நம்மளுக்கு எத்தனை நிமிடம் இருக்குது? 60 இருக்குது. அப்போ இன்ட்டு 5 பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 300 வருது. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ 300 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை செகண்ட்னா நம்மளுக்கு எத்தனை மணி நேரம்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 6க்கும் 8க்கும்
சாரி. Rக்கும் 1 மணி நேரத்துக்கு 300னா, அப்ப எத்தனை மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்க ஃபிகர்ஸ். 6க்கும் 2க்கும் எத்தனை மணி நேரம்னு இருக்குன்னு பாருங்க. 6 to 12 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம். ஸோ ஓவராலா 8 மணி நேரம் இருக்கு ஃபிகர்ஸ். அப்போ இன்ட்டு 8 டைம்ஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன வருது? 24. ஓகேங்களா? 2400 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது நம்ம இங்க எல்லாமே பாருங்க மினிட்ல இருக்கு. ஸோ மினிட் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம 60 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம 60 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது ஃபைட்டர்ஸ்? 40 வருது. ஓகேங்களா? அப்ப 2:40 அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து காட்டும். ஓகேங்களா? ஆக்சுவலி 2:00 பட் நம்மளுக்கு 2:40ன்னு காட்டுது. பிகாஸ் ஆஃப் எவ்ரி மினிட்டுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஆட் ஆயிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணீங்க, கரெக்ட்டா லாஜிக்க புரிச்சீங்கன்னா, ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ 19th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா ஃபைட்டர்ஸ்? இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. காலை 6:43 மணிக்கு உள்ள மணி முள் மற்றும் நிம்ன முள்ளுக்கிடையே உருவாகும் கோணத்தை காண்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஆங்கிள் தான் கேட்குறாங்க. நத்திங் டு வரி. ஸோ நம்மளுக்கு டீட்டா தெரியல. 11 மினிட் டிஃப்ரெண்ட்டு 60 ஹவர் டிவைட் பை 2. ஸோ இப்போ மினிட் என்ன இருக்குது? 43. ஸோ 43 ஒரு 43. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன ஒரு ஃபிகர்ஸ்? 374. ஸோ 4 7 3. இப்போ 60 ஹவருக்கு வந்து பாருங்கள் ஃபிகர்ஸ். அங்கே ஒரு 6 தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 360 இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன வருது ஃபைட்டர்ஸ்? ஒரு 3 வருது, ஒரு 1 ஒரு 1. ஸோ இப்போ 1 1 3 வருது. ஸோ இதை 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். நத்திங் பட் இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 1 போட்டினா கூட 6 வந்தது. தென் 0.5. ஓகேங்களா? ஸோ 56.5 டிகிரி ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது வென் வி சி த அவர் 6 hour 43 minutes. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ நவ் வி மூவ் ஆன் டு த ஃபைனல் கொஸ்டின். ஸோ கேலண்டர் பேஸ்டு கொஸ்டின் ஃபைட்டர்ஸ் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்க்குமா? வெரி சிம்பிள். நான் ஏற்கனவே வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அபவுட் கேலண்டர் எந்த டேட் கொடுத்தாலும் எந்த டேட் வேணால் கேட்கட்டும் கேலண்டரில், ட்ரூ கேலண்டரில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரிக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் வித்தின் 20 செகண்ட் ஆர் 15 செகண்ட் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோஸ் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக கோடு தானே, டேட் எழுதுங்க 6 ப்ளஸ் ஜனவரி கோடு என்ன 0, தென் இயர் பாருங்கள் லாஸ்ட் 2 டிஜிட்டு 10. அந்த இயரை வந்து நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கோஷன்ட் வரும்னு பாருங்கள் 2. தென்னு இந்த 2 ஃபுல்லாக இந்த 2010க்கு இயர் கோடு பாருங்கள் 6 டிவைட் பை 7. ஓகேங்களா? ஸோ அப்படியே இதுலேருந்து 1 இந்த 6க்கு போடுங்க, இதுலேருந்து 1 6க்கு போடுங்க, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி தள்ளுங்க. தென் நம்ம 10 தான் இருக்குது. 10லேருந்து 7 போச்சுன்னா 3 இருக்குது. 3 இஸ் நத்திங் பட் வாட்? வெட்னஸ்டே. ஓகேங்களா? ஸோ 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கேலண்டர் பேஸ்டு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். எல்லா கொஸ்டினுமே ஈஸியான கொஸ்டின் தான், எதுவுமே கஷ்டமான கொஸ்டின் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் கூட இருக்காது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் போட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் வீடியோவும் போட ரெடியாக இருக்கேன், தயாராகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், யூட்டிலைஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.